பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்று சகரியா 9:12 நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளாக நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அநேக நேரங்களில் வியாதிகளும் கடன் பாரங்களும் பலவிதமான பிரச்சனைகளும் பலவிதமான போராட்டங்களும் நம்மை சிறைப்பிடித்து செல்லுகின்றன. அவையில் சிக்கி நாம் சிறைப்பிடிக்கப்படுகிற பொழுது என்ன செய்கிறோம் என்று சொல்லி தெரியாமல் திகைத்து போகிறோம். இந்த உலகத்து மக்கள் இப்படியாக சிறைப்பிடிக்கிற பொழுது நம்பிக்கை இழந்து போகிறார்கள், கண்ணீரோടെ வாழ்கிறார்கள். யாரிடத்தில் அவர்கள் பேசுவதில்லை, யாரிடத்திலும் பழகுவதில்லை, கன்னத்தில் கை வைத்தே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே நாம் எப்பொழுதும் நம்முடைய சிறை இருப்பின் மத்தியிலும் கூட ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக, ஜபிக்கின்றவர்களாக, எல்லாவற்றுக்கும் மேலாக சந்தோஷமாக இருக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்படி சந்தோஷமாக இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். கர்த்தரிடத்தில் நாம் திரும்புகிறோம், இயேசுவிடத்தில் திரும்புகிற பொழுது இரட்டிப்பான நன்மையை அவர் தருகிறார். நாம் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு அவர் திரும்பி தருகிறவராக இருக்கின்றார். கணக்கு பார்க்காதபடி அள்ளி அள்ளி தருகிற தேவன், என் மகன் எவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியிலும் என்னை விசுவாசித்தபடியினாலே, எனக்குள்ளே சந்தோஷமாக இருந்தபடியினாலே அவனுக்கு இரட்டிப்பாக எல்லாவற்றையும் தருவேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப் போகிறார். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருங்கள், வெற்றி பெறுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளில் நம்முடைய ஊழியங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை ஒவ்வொரு ஊரில் நடைபெறுகின்றன. இந்த வாரம் சனிக்கிழமை 3வது சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே காலை 10 மணிக்கு கர்த்தருக்கு சித்தமானால் நாசரே தேவனுடைய மாளிகையில் வைத்து நடைபெறும். இந்த கூட்டத்தின் சிறப்பம்சமே கடைசியில் கூட்டம் முடிஞ்சவொன்னே எல்லாருக்கும் தனித்தனியாக ஜெபிப்பது. நிறைய ஜனங்கள் காத்திருப்பார்கள். அவர்களுக்காக அடியார் பாரத்தோடு நான் ஜெபிப்பேன். பக்கபலமாக நாசரேயத்தின் ஜெபஜாம்பவான் வர்வில் சேரையா அவர்களும், அன்னூரின் மைந்தன் ஆண்டுடைய பிள்ளை ஜோசப்பன் அவர்களும் சேர்ந்து ஜெபிப்போம். அனைவருக்கு இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். நீங்களும் கூட வந்து விடுதலை பெற்று செல்லுங்கள். அனைவருக்கும் மிக சிறப்பான விருந்து பரிமாறப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் அடைக்கலான் குருவி முதியோர்களுக்காய் ஜெபியுங்கள். அங்கே ஏராளமான இடங்கள் உண்டு. தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் நடக்கின்றன. நல்ல உணவுகள் பரிமாறப்படுகின்றன. பொறுப்பான பிள்ளைகள் இருக்கிறார்கள். நீங்கள் தாராளமாக வந்து பங்கு பெறலாம், சேரலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் இந்த ஃபேவர் பிளாக் ரோடு போடுகிற வேலை நடைபெறுகிறது. அது குறித்த நேரத்திற்குள்ளாய் முடிவு பெற நீங்கள் கருத்தாக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். ரீத்துக்குரியவர்களே, சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளேன்னா எனக்கு என்னென்னு முதல்ல புரியலை. தமிழ் பைபிளில் போட்டிருக்கு. ஏன்னா நம்பிக்கையுடைய சிறைகள், சிறைகள்லாம் ஜெயிலு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, குழப்பமாக இருந்தது. உடனே நான் இங்கிலீஷ் பைபிளை பார்த்தேன். அதில் போட்டிருந்தது பிரிசனர்ஸ் ஆஃப் ஹோப். அழகானபடிக்கு போடப்பட்டிருந்தது. பிரிசனர்ஸ் தான் சிறைகள்னு சொல்லி போட்டிருக்குது. யுத்தத்தில் தோற்று போனவங்க வந்து நிலைமை வந்து பரிதாபம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து இவங்கள சிறை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. எங்கள் நாட்டுக்கு வாங்க, அடிமைகளாக இருங்க, வேலை செய்யுங்கன்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்கள தான் பிரிசனர்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போலவே இந்த நாட்களில் அநேகரை வியாதிகள் வந்து பிடித்து சென்று விடுகிறது. அடுத்த படுக்கையாக்கி வைத்து விடுகிறது. வேலைக்கு போக விடாமல், சம்பாதிக்க விடாமல், குடும்பத்தாரோடு கூட இருக்க விடாமல், வெளியே போக விடாமல், ஊழித்துக்கு போக விடாமல் அவர்களை அப்படியே கட்டி வைத்து விடுகிறது. அப்போது வந்து வியாதியும் கூட ஒரு சிறை அனுபவம். யார் வியாதிப்படுறாங்களோ அவங்க பிரிசனர்ஸாக இருக்கிறாங்க. அந்த வியாதிக்கு கைதியாக அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் கடன் பாரங்கள், சாபங்கள், இல்லாமை, இயலாமை, தரித்திரம், இவைகளெல்லாம் மனிதர்களை சிறைப்பிடித்து சென்று விடுகின்றன. நினச்ச இடத்துக்கு போக முடியாது, எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க பிரிசனர்ஸ், கைதிகளாக இருக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய பேர் இந்த பூமியில் வாழ்கிறாங்க. வியாதியினாலே, கடன் பாரங்களினாலே, பொல்லாத மனிதர்களினாலே, பொல்லாத பிசாசினாலே பாதிக்கப்பட்டு வாழ்கிறவங்க இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நிலைமெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கும், பரிதாபமாக இருக்கும். அவங்க ஜெபிக்கவே மாட்டாங்க, சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க, சிரிக்கவே மாட்டாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் கவலையோடு இருப்பாங்க. என்ன வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, நான் எவ்வளோ நல்லா இருந்தேன், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தேன், இப்படி வியாதி வந்துருச்சே, இப்படி விபத்து வந்துருச்சே, இப்படி எதிர்பார்க்காத காரியங்கள் வாழ்க்கையில் சம்பவிச்சிருச்சேன்னு சொல்லி அவங்க எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிலரை நான் சந்தித்திருக்கிறேன். எத்தனையோ வருடங்களாக அவர்கள் கவலையான முகத்தோடு தான் இருப்பாங்க, சிரிக்கவே மாட்டாங்க.
நான் சமீபத்தில் ஒரு ஹெட் மாஸ்டர் ஐயாவை சந்தித்தேன். ஸ்கூலில் எத்தனையோ 1000 மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்களும் எப்போ பார்த்தாலும் கவலையாகவே இருக்கிறாங்க. அவங்க என்னை மிகவும் மதிப்பவர்கள், குடும்பத்தார் என்னை மிகவும் மதிப்பவர்கள். ஐயான்னு சொல்லி ஒரு வார்த்தையை தவிர்த்து வேறு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. எனக்கு அவங்க குடும்பத்தில் எல்லாரும் வந்து ஜெபித்து விட்டு சென்ற பொழுது வந்த சிந்தனை இதுதான், உங்களுக்கு என்ன குறை? கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், ஹெட் மாஸ்டராக வைத்திருக்கிறார். உங்களை பார்த்து தான் எத்தனையோ மாணவர்கள் வளர்கிறார்கள். நீங்களே எப்பொழுதும் கவலையாக இருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்து படித்து வளர்கிற மாணவர்களும் கூட அப்படி தானே இருப்பாங்க, கவலைப்பட்டுகிட்டே தானே இருப்பாங்க. நம்மளை பார்த்தா நம்ம பிள்ளைங்க வளர்கிறாங்க, நம்மளை பார்த்தா நம்ம மாணவர்கள் வளர்கிறாங்க. நம்ம ஹெட் மாஸ்டராக இருந்து, ஆசிரியராக இருந்து, பேராசிரியராக இருந்து கவலைப்பட்டுகிட்டே இருந்தால், ஓ இப்படி தான் கவலைப்பட்டுகிட்டே இருக்கணும் பொழுதுன்னு சொல்லி எல்லாருமே தவறாக நினைப்பாங்க. அவங்களும் ஒருவேளை இதை தவறான முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அவங்களும் கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்கள், தோற்று போனவர்கள், வியாதிப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், பொல்லாத மனிதர்களினால பிசாசுனாலே ஒடுக்கப்படுபவர் எப்பொழுது பார்த்தாலும் நம்பிக்கை இல்லாமையே இருப்பாங்க, கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே நாம் காண்கிறவர்கள், they are called as prisoners of hope. அவங்க வந்து நம்பிக்கையுடைய சிறைகளின்னு அவர்களுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. சிறை பிடிக்கப்பட்டது என்பது உண்மைதான். சாத்தான் அவர்களை கொண்டு போய்விட்டாங்கிறது உண்மைதான். வேதனைப்படுத்தியிருக்கிறான், அடிமைப்படுத்தியிருக்கிறான், அவமானப்படுத்தியிருக்கிறாங்கிறது உண்மைதான். ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை விடுவிப்பார். அவர் எனக்கு மறுபடியும் பழையபடி என்னை தூக்கி நிறுத்துவார். இந்த பாடுகள், இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்ச காலம்தான். அதுக்கு பிறகு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் பிரிசனர்ஸ் ஆஃப் ஹோப், நம்பிக்கையுடைய சிறைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நம்பிக்கை இல்லாமல் நாம் சிறை அனுபவத்தின் வழியாக இருப்போம் என்றால் அது காமன், எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் கஷ்டத்தின் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்பிக்கையோடு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் நம்பிக்கையுடைய சிறைகள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். பைபிளில் உங்களுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக ஒரு பிளேஸ் இருக்குது. அதனால் நம்பிக்கையோடு இருங்க, பயப்படாதீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீங்க, எவ்வளோ வியாதி வந்தாலும் பயப்படாதீங்க, என்ன நடந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் நடத்துவாருங்கிற தைரியத்தில் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு சரி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பிரித்துக்குரிய நம்பிக்கையுடைய சிறைகளே, அந்த வசனம் சொல்லுகிறது, அரணுக்கு திரும்புங்கள். இங்கிலீஷில் ரிட்டர்ன் டு யுவர் ஃபோர்ட்ரஸ். அந்த அரணுக்கு திரும்பணும். நம்ம இது நாள் வரைக்கும் எதிரிகிட்ட இருந்துட்டோம், எதிரி இடத்துல வாழ்ந்துட்டோம். இது நாள் வரைக்கும் சத்து நம்மளை எங்கெல்லாமோ கொண்டு போய் அலக்கழிச்சிட்டாங்க. இனி நம்ம அரணுக்கு நம்ம திரும்ப வேண்டும். நம்முடைய அரண், நம்முடைய கோட்டை, நம்முடைய ஆண்டவர், அவர் நம்முடைய கண்மலையாக இருக்கிறார் அல்லவா, அவர்கிட்ட நம்ம திரும்பணும். ஏசப்பா நான் நம்மகிட்ட வரேன், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கஷ்டம் எனக்கு இருக்குது, இவ்வளோ வியாதி இருக்குது, அதெல்லாம் நான் மறந்துட்டு என்னை விடுவிக்க வல்லவராகிய உம்மிடத்தில் நான் வருகிறேன் என்று நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்ப வேண்டும். நிறைய பேருக்கு பாடுகள் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர்கிட்ட திரும்பவே முடியல. ஏன்னா அதில் மாம்சத்தில் அவங்க முயற்சி எடுப்பாங்க. நேற்று நான் ஒருவரை சந்தித்தேன். அப்போ அவர் சொன்னார், பிரதர் உங்கள் உடம்புல நிறைய கெட்ட தண்ணீராக இருக்குது. ஆமாம் பிரதர் அப்படின்னு. நான் வந்து வருமம் பார்க்குறவன், ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு நான் வருமம் பார்த்தேன்னா உங்கள் உடம்புல இருக்கிற தண்ணிலாம் இறங்கிடும், 20-25 கிலோ ஒரே நாளில் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் அப்படியா என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னை நேசித்தபடினால தான் அவர் அப்படி சொன்னார்னு வைங்களேன். அப்படி ஒரே நாளில் 25 கிலோ குறைஞ்சா எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அது அப்படி குறைய முடியாதல்லவா. மனுஷங்க 1000 சொல்லுவாங்க. நம்ம விழுந்து கிடக்கும் பொழுது இப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. நம்ம நேசிக்கிறவங்க பல ஐடியாக்களை சொல்லுவாங்க. நாசமாக போட்டுன்னு சிலர் ஐடியாக்களை சொல்லி விடுவாங்க. நாம் திரும்ப வேண்டிய ஒரே ஒரு இடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய கண்மலை, நம்முடைய கோட்டை, நம்முடைய அரண் ஆண்டவர் தான். நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் எங்கே செல்ல வேண்டும்? அரணுக்கு செல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு அரண் நமக்காக காத்திருக்கிறார். அப்படி அவர் காத்திருப்பார் என்றால் அவரிடத்துல நாம் செல்வதில் என்ன குறைவு இருக்கிறது? ஒன்றுமே குறைவில்லை. ஆண்டவரை நோக்கி நாம் ஓட பழகுவோம், கர்த்தரை நோக்கி நாம் ஓட பழகுவோம், அவரை நாம் படித்து கொள்வோம். ஆண்டவரே என்று சொல்லி நாம் சொல்லுவோம். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கின்றவராக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவரை நோக்கி நம்முடைய பிரச்சனை மத்தியில் ஓடுவோம்னா நம்மளை விட ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருமே இருக்க முடியாது. துன்பத்தின் மத்தியில் புலம்புவர்கள் உண்டு, சபிப்பவர்கள் உண்டு, கெட்ட வார்த்தையாய் பேசுகிறவர்கள் உண்டு, கடவுளையும் மனிதர்களையும் தூஷிப்பவர்கள் உண்டு. அவங்கள பார்த்தாலே பாவமாக இருக்கும், அலங்கோடமாக இருக்கும். ஆனால் நாம் அப்படி இல்லாமல் நம்முடைய துன்பத்தின் மத்தியில் ஆண்டவர் இயேசுவை நம்பி அவரை நோக்கி நாம் ஓடுவோம். ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும், இயேசுவே நீர் எனக்கு வேண்டும்.
இந்த வியாதிகள், இந்த கஷ்டங்கள், கடன் பாரங்கள், அவமானங்கள் எல்லாம் இருக்கட்டும், அதன் மத்தியில் நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஓடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நம்பிக்கையோட சிறர்களை நீங்கள் அரணுக்கு திரும்புங்க, வேற எங்கேயும் திரும்பிடாதீங்க. ரோட்டில் நேர் பாதையில் போகணும், பிறகு ரைட் எடுக்கணும், லெஃப்ட் எடுக்கணும். அப்போ தான் நம்ம ஊருக்கு வரணும். ரைட் எடுக்கிற இடத்துல லெஃப்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா வேற எங்கேயோ போயிடுவோம். நீ கரெக்டாக திரும்ப வேண்டிய ஒரே ஒரு இடம் அரண், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா துன்பத்து நேரத்தில் பல ஆலோசனை கொடுத்து வேற எங்கெல்லாமோ தவறான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சாத்தா முயற்சிப்பான், அவங்களை அழிக்கிறதுக்கு முயற்சிப்பான். இல்லை, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம் நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்பிட்டோம் அப்படின்னா நம்ம கவலைப்படாமல், எதை குறித்தும் ஒரி பண்ணாமல், இயேசு பெரியவர் என்பதை உணர்ந்து மனப்பூர்வமாக உணர்ந்து சந்தோஷமாக ஆண்டவர்கிட்ட வந்துட்டோன்னா, சபைக்கு வந்துட்டோன்னா, ஊழியங்களுக்கு வந்துட்டோன்னா, இது மாதிரி தேவனோட செய்தியை நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னா, அதிகாலமே எழும்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, பைபிளை ஒழுங்காய் வாசித்து அதை பின்பற்றுவோம் என்றால் ஆண்டவர் மகிழ்கிறார். என் மகன் ஒரு சிறையாக இருந்தாலும், பிரிசனராக இருந்தால், கைதியாக இருந்தாலும் அவன் என்னை நேசிக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் உடனடியாக அவர் ரெட்டிப்பான நன்மையை நமக்கு தருகிறாராம். அவர் ஆசீர்வாதத்தை தருவது மாத்திரம் இல்லை, ரெட்டிப்பான ஆசீர்வாதம். யோபுக்கு சிறை திருப்பினார். ஏன்னா அவர் ஒரு நம்பிக்கையுடைய அந்த சிறையை அவர் உடையவராக இருந்தார். இஸ் எ பிரிசனர் ஆஃப் ஹோப். அவர் எவ்வளோத்தையும் இழந்து போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் போகிற பாதையை என் ஆண்டவர் அறிவார்னு சொல்லிட்டு தான் விசுவாசத்தை விடவே இல்லை, தன் நம்பிக்கையை விடவே இல்லை. இயேசு என்னை வெட்கப்படுத்தவே விடமாட்டாருங்கிற அந்த உறுதியான மன நிலைமை அவருக்குள்ளே இருந்தது. கர்த்தர் மேலே அவர் வச்சிருந்த நம்பிக்கையை அவர் வெட்கப்படுத்தலை. ஒரு நாள் ஆண்டவர் அவருக்கு இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக கொடுத்தார் என்று பைபிளில் வாசிக்கிறோம். 1 கோடி ரூபா போயிடுச்சுன்னா 2 கோடி ரூபாய் ஆண்டவர் கொடுக்குறாரு. நிறைய பேர் இப்போ பேங்க்கில் எங்களுக்கு நீ இன்வெஸ்ட் பண்ண 10% வட்டி தரேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அப்படி கொடுக்க முடியாது. அதில் ஆண்டவர் 10% தரேன்னு சொல்ல, ரெட்டிப்பாக நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி சொல்லுகிறேன். அதுக்கு நம்ம 1 ரூபா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொடுத்தாதான் தருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது இந்த புழுவை போட்டு பிடிக்கிற மாதிரி, மீனை பிடிக்கிற மாதிரி. அதே மாதிரி தான் 10,000 வட்டி தாரேன், இல்லைன்னா 10% வட்டி தாரேன், 1 லட்சம் தான். இது நம்மளை காயப்படுத்துறவர்கள் தான் அந்த பூமியில் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எதுவுமே அவர் கேட்கல, 1 ரூபா கேட்கல. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை நானும் உங்களுக்கு தருவேன். ஒருவேளை கர்த்தர் இழந்து போன எல்லாத்தையும் ரெட்டிப்பாக தந்துட்டார் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அது நம்மளால் சிந்திக்கவே முடியல. அது பயங்கரமானதாக இருக்கிறது, மேலானதாக இருக்கிறது. கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை நமக்கு தருவதற்காக அவரது நாளிலே நம்மை அழைக்கின்றார். என் மகனே, என் மகளே, நீ எங்கெல்லாமோ போனாய், இப்பொழுது என்னிடத்தில் திரும்பி வா, நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரால் தர முடியுமா? எனக்கு நான் இவ்வளோ இழந்து போயிருக்கேன், இதெல்லாம் தர முடியுமா? நிச்சயமாக தர முடியும். எத்தனை கோடி ரூபாய்களை நீங்கள் இழந்து போயிருந்தாலும் அவைகளை ரெட்டிப்பாக கொடுப்பதற்கு ஆண்டவராலே முடியும். எவ்வளவோ காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். லிஸ்ட்டு போடுங்க, இதெல்லாம் இழந்துட்டேன், வரிசையாக லிஸ்ட்டு போடுங்க, விட்டு பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. கடைசியாக நாம் பார்க்கிறோம், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் இன்றைக்கே நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்பதுதான் உச்சகட்டமான ஒரு காரியம். நாளைக்கல்ல, டுமாரோ நெவர் கம்ஸ். ஒரு கடையில் எழுதி வச்சுருந்தாங்களா, நாளையிலேருந்து நான் உங்களுக்கு கடன் தருவேன் அப்படின்னு சொல்லி. அதை பார்த்துட்டு ஒரு தம்பி அடுத்த நாள் காலையிலே போய் எனக்கு இவ்வளோ சாப்பாடு தாங்க, கடனுக்கு தாங்கன்னு கேட்டாரான். அப்போ அந்த ஓனர் சொன்னாரான், பாரு நாளைக்கு தான் தருவேன், கடன் தருவேன் சொல்லியிருக்கிறேன். ஒரு மறுநாள் போய் கேட்டான், அப்பவும் ஓனர் சொன்னாரான், நாளைக்கு தான் கடன் தருவேன். இதுதான் இந்த உலகத்து மக்கள், நாளைக்குன்னு இழுப்பாங்க. நான் ஆண்டவர் அப்படி சொல்லவே மாட்டேன், இன்றைக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், நம்ம போய் நிற்கும் பொழுது, கையேந்து நிற்கும் பொழுது, வழி தெரியாமல் தவிக்கும் பொழுது உடனடியாக கர்த்தர் நம்முடைய கையில் பணம் கொடுப்பார் என்றால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். ஆண்டவர் தாமதிக்கவே மாட்டார். இவ்வளோ காலம் அவர் அமைதியாக இருந்தது மாதிரி இருந்திருக்கலாம், இவ்வளோ காலம் அவர் அப்படியே சைலண்டாக இருந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நிமிடத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கே உங்களை ஆசீர்வதிப்பார், இன்றைக்கே சுகப்படுத்துவார்.
எத்தனையோ டாக்டர்ஸ்ட்ட போய் கிடைக்காத சுகம் இன்றைக்கு ஆண்டவர் இலவசமாய் தந்து உங்களை தூக்கி நிறுத்தி உங்களை மகிழ்ச்சியாக்குவார். அப்படிப்பட்ட அந்த மேலான கிருபைகள் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியாக அறிவிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய வேலை வரும்பொழுது அது பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நினைத்து பார்க்க முடியாததாக இருக்கும், கற்பனைக்கு எட்டாததாக இருக்கும். பிரியத்துக்குரியவர்களே, அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு தரும்படியாக, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையின் சிறையிருப்பை ஆண்டவர் இந்த நாளில் திருப்பும்படியாக, ரெட்டிப்பான நன்மை உங்களுக்கு தரும்படியாக, இன்றைக்கே தரும்படியாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நம்ம ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எவ்வளோ பாடுகள், எவ்வளோ துன்பங்கள், துயரங்கள் இருந்தாலும் ஆண்டவரே அதையெல்லாம் மாற்றி ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சர்வ தேவனே, இந்த நாளிலும் கூட ராஜா எவ்வளோ பேர் சிறையாக இருக்கிறாங்கப்பா. தேர் பிரிசனர்ஸ். சாத்தான் கொண்டு போயிட்டான் வியாதியினால், கடன் பாரங்களால் அவங்க அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க ஐயா. அவர்களுக்கெல்லாம் முதல் தேவை நம்பிக்கை, இரண்டாவது அவர்கள் அரணுக்கு திருமணம், ஆண்டவர்கிட்ட திருமணம், இயேசு விட்டு திருமணம் ஐயா. ரெண்டையும் செய்வதற்கு ஆண்டவரை உதவி செய்யுங்க. எல்லா நிலைமைகளிலுமே நாங்கள் நம்பிக்கையோடு வாழ சிரித்து கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் ஆண்டவர் என்னை வெக்கப்பட விட மாட்டார், என் ஆண்டவர் என்னை தாழ்த்த விட மாட்டார் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதும் உண்மை பற்றி கொள்ள கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அப்பா, அப்படி வல்லமை இறங்கட்டும், இப்படி வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் அப்பா. சாசின் கிரிகளெல்லாம் அழியட்டும் ஐயா. அந்த காரத்தின் வல்லமைகளெல்லாம் அழியட்டும் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் இந்த நாளில் மனம் இறங்குங்க தகப்பனே. அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்குங்கப்பா. எவ்வளோ காலம் அடிமைகளாக சிறைச்சாலையில் இருப்பார்கள், சிறைகளாக இருப்பார்கள், பிரிசனர்ஸாக இருப்பாங்க. இன்னைக்கு சங்கிலிகளை உடைத்து அவர்களை கொண்டு வாருங்க, சிறைச்சாலை கதவுகளை உடைத்து கொண்டு வாருங்க ராஜா. நீங்கள் அப்படி செய்வீங்க, அதற்காக நமக்கு சோத்திரம் அப்பா, சோத்திரம். ஓ ராபாகானா சந்தரா பாலாகாரா மகபாலா ரூபா ரூபா லியானே நதியா பாகாரா போலாகாரா. ஒன்றாய் இழந்துட்டே இருந்தீங்க, நம்பிக்கையோடு இருந்தீங்க, ஆனால் ஒவ்வொன்றா இழந்து கடைசியில் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறீங்க. யாரை நீங்கள் நம்பினீங்களோ அவங்க தான் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க, அவங்க தான் உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தாங்க. என்ன பண்ணே தெரியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய ஆயுதமாக இருக்கிறார். எழுந்து போனதை பற்றி கவலைப்படாதீங்க பிரதர். எவ்வளோ போச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. போனது போகட்டும், அதை விட பல மடங்கு திருப்ப கொடுப்பதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து பாருங்கள், அப்பொழுது இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் பல மடங்கு அவர் திரும்பி தருவதற்கு உண்மையுடையவராக இருக்கிறார். லகமாஷூரா துபாரானியா துபாராக்கரா கல்கரபூனா கரபூனா தியா கரா லூதியா பூரா தியானா கரா தியா கடு கட கட தூபா ரபூலாரியானா கரா. சில வந்தாங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய சேதத்தை விளைவிச்சாங்க, போயிட்டே இருந்தாங்க. நல்ல சிரித்த முகத்தோடு வந்தாங்க, அன்பாக இருக்கிற மாதிரி வந்தாங்க. பார்த்தா பெரிய இழப்புகளை ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க. என் மகனே, என் மகனே கலங்காதே, நாங்கள் இனி மனுஷர்கள் நம்பாதே, நீ என்ன நம்பு, அப்பொழுது நீ பிழைப்பா என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபையை தாருங்கப்பா. வியாதிப்பட்டிருப்பவர்களுக்கும் உடைய கிருபையை தாருங்க. எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், உயர் படிப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், கவர்மெண்ட் ஜாபுக்காய் காத்திருக்கிறவங்க, வீசாவுக்காய் காத்திருக்கிறவங்க, திருமணத்துக்காய் காத்திருக்கிறவங்க, குழந்தைக்காய் காத்திருக்கிறவங்க எல்லோருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து நீ சந்தோஷப்படுத்தும். நன்மையும் கிருபையும் அவளை தொடரட்டும். எந்த விதத்திலும் சத்துருவு நெருங்காதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும் ஐயா. என் தகப்பனே, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அப்படியே உடைய பிள்ளைகளை இன்று முதற்கொண்டு ஆசீர்வதிக்கும். ஒன்று குறைவிடாதபடி காத்துக்கொள்ளுங்க. கிருபையும் இரக்கமும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். என்ன குறை இருந்தாலும் நிறைவாய் மாற்றும். இரட்டிப்பான நன்மை இன்றைக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்தும். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னமும் உள்ள அனைவருடைய இன்றைக்கு காலங்களில் நிலைத்திருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.